தொடர்ந்து போர் தணிந்து நிலைமை கொஞ்சம் சீராக இத்தாலி திரும்பிய ஃபெருஷியோ தான் நேசித்த கிளரியா மோன்ட்ரி என்ற பெண்ணை மணந்தார். தொழில்நுட்பம் மீதான அவரது சிந்தனைகளுக்கு உயிரூட்டி உத்வேகம் அளித்து வந்த கிளரியா மோன்ட்ரி பிரசவத்தின் போது உயிரிழந்தார். காதல் மனைவியை பறிகொடுத்த லம்போர்கினி நிலைகுலைந்து போனார். சோகத்தில் இருந்து மீள நினைத்தவர் தனது கிராமத்தில் விவசாயத்தை கவனிக்க ஆரம்பித்தார். போரின் தாக்கம் விவசாயம் மற்றும் தொழில்துறையில் ஏற்படுத்தி சென்ற மாற்றங்களை கவனிக்க தொடங்கினார். துவண்டு கிடந்த இத்தாலியின் விவசாய கிராமங்களுக்கு புத்துயிரூட்ட டிராக்டர்களை தயாரிக்கலாம் என்று எண்ணினார். அதனால் தன்னிடம் இருந்த பழைய டோபோலினா கார்களின் உதிரி பாகங்கள், என்ஜின் ஆகியவற்றை பிரித்தெடுத்து மறுசீரமைத்து டிராக்டர் ஒன்றை வடிவமைக்க ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் இத்தாலி ராணுவத்தின் பழுதடைந்த வாகனங்களின் பாகங்களை வாங்கி அவற்றை வைத்து கேரியோகா டிராக்டர்களை உருவாக்கினார். அவற்றில் மாரிஸ் என்ஜின்களை பொருத்தினார். இந்த என்ஜின்களை ஸ்டார்ட் செய்ய மற்றும் பெட்ரோல் தேவை, பின்னர் டீசலிலேயே இயங்கும் தன்மை கொண்டிருந்தது. இதை முன்மாதிரியாக வைத்து லம்போர்கினி ட்ராட்டோரி டிராக்டரை 1948 அறிமுகம் செய்தார் ஃபெருஷியோ. மற்ற டிராக்டர்களை விட விலை குறைவாக இருந்தது. இதனால் விவசாயிகள் அதிகமாக வாங்க ஃபெருஷியோவும் பொருளாதாரத்தில் வளர ஆரம்பித்தார்.